எங்க என்னங்க நீங்க லட்சக்கணக்கில் வாங்குறோம், இது கூட அவங்க செய்ய மாட்டாங்க. முதல்ல எந்திரிங்க. என்னாச்சுங்க? என்னங்க மீனா என்ன மீனா சொல்றாரு இவரு? அதாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏங்க போட்டீங்களா? இதுல வேற காப்பி வேற மட்டமா இருக்குதுன்றீங்க. நீங்களே மட்டமா கவரிங்கா மாறிச்சு. என்ன அங்க போய் மாத்திட்டு வந்துட்டீங்களா? நல்ல கதையா இருக்கு. நாங்க எடுத்துட்டு வந்த நகை நீதான் மாத்தி இருக்கிற. என்ன பண்ணீங்க? என்ன சட்டையில புடிச்சிட்டு இருக்க? பழிய போறியா? நீ போய் போலீஸ்க்கு போன் போடு. பண்ணு பண்ணு, போலீஸ் வந்து இருக்கா? எப்பா நீ போய் போலீஸ் போன் பண்ணு. ஏங்க பயங்காட்டுற நீ. இங்க தங்க நகை வாங்க வருவோமா? எல்லா கடையிலயும் செக் பண்ணி பாப்பாங்கன்னு எங்களுக்கு அதெல்லாம் இல்ல, போலீஸ் வரட்டும். நீ வர சொல்லியா? நான் இங்க தான் இருக்கேன். ஓவரா பேசி. உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும்பா. நம்ம கடைக்கு ரெகுலரா பூ கொடு. சார், நாங்க ரெட்டை வடை செயின் வாங்குறதுக்காக எங்க கிட்ட இருக்கிற நகையை மாத்தலாம். இங்க தாங்க மாறி இருக்குது. தம்பி, அப்படி வியாபாரம் பண்றவங்க நாங்க இல்லே. ஈனா, இனிமே நகையை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ செக் பண்ணிட்டு வாமா. வேற கடையா இருந்தா வாங்க. இந்த அழகுல காப்பி மட்டமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? ஏங்க என்ன பண்றீங்க? இருக்கானுங்க, வீட்ல போய் வச்சுக்க. நீ அதை கொடு. ஏங்க பணம் இருக்குன்னா அவனுக்கு என்ன வேணாலும் பேசணும். அப்ப கூட பெரிய இவனுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. சரிங்க, கோவப்படாதீங்க. இங்க இருந்து வீடு பக்கம் தான். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போ. வீட்டு வேலை நடக்குதுன்னா அதுக்கு இந்த மனோஜ் மட்டும்தான் காரணமா இருப்பான். அவனை பிடிச்சு இந்த கேள்வி கேக்குறேன்னு சொல்றீங்க? மீனா, அவனை தவிர வேற யாரும் இத நகை ஏதோ பண்ணிட்டு கவரிங்கா மாத்திட்டு நிம்மதியா போயிட்டு இருக்கு. இப்ப இத போய் கேட்டு திரும்ப பிரச்சனை வர்றதுக்கா? அதுக்கு நம்ம நகை என்ன மீனா? முடியும்னே தெரியல, அதனாலதான் சொல்றேன். எதுவுமே கேட்க வேண்டாம். அப்ப இருந்து வந்துருவாங்க. அவங்க பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாடுறதுக்காக கிட்டயும் எதுவும் கேட்க வேண்டாம். இருக்கிற கான்ல அந்த மனோஜ பாத்து இந்த நகை விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்ன? யார்கிட்டயும் கேட்கல, போதுமா? மீற மாட்டீங்கன்னு நம்புறேன். அதான் உன் மேல பண்ண விசேஷம் நடக்கிற வரைக்கும் வரும். அவங்க ஊருக்கு போன அடுத்த நிமிஷம் இது காரணமானவங்க யார பாவே ஆள் பூரா தோரணத்தை பார்த்தா அசந்துடணும். இங்க கல்யாணமா நடக்குது, எதுக்கு இதெல்லாம் பண்ணி? அது என் வாழ்க்கையில விசேஷமான நாள். பண்ணிட்டே இருக்கீங்க. அவரோட அம்மா வராங்கல்ல. நான் இங்க ரவியே சொல்றேன். டேய் சரியா கட்டுறா. இன்னைக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுமா? அவங்க உள்ள இல்லப்பா, எனக்கு இதெல்லாம் வராதுப்பா. டேய் வெல்றா. சுருதி கூட சேர்ந்து நீயும் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணு. இங்க மீனா என்ன இந்நேரம் வரைக்கும் காணோம்? வீட்டுல வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. சீரியல் லைட் எல்லாம் கொண்டு வந்து வீடு பூரா கட்டணும். சரிப்பா, எல்லாம் பலூனுங்களை எல்லாம் கீழே போய் கட்டலாம். வா. சரிப்பா. எங்க போனா நமக்கு என்னமா? டேய், இந்த முத்து மீனாவும் நகை வாங்கி மாட்டோமா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீ மோட்ட மாட்டேன்னு சொல்லு. முடியணும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் எனக்கு கோவம் அடங்க மாட்டேங்குது மீனா. மனோஜ், ரவி என்னடா இப்படி கட்டிட்டு இருக்க? ஒரு லெவலா கரெக்டா இருக்க வேண்டாமா? ரவி, இந்த லைட்லயே ஹாப்பி பர்த்டேன்னு யார் காத்துட்டு இருக்க சொல்ல? நீங்க சமைக்க வேண்டியதானே? டேய் அத்தை, அத நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்க போயிருப்பாங்க. இப்போ ஒருத்தி எனக்கு தெரியாதா? உன் பாட்டிக்கு நீ ஏதாவது வாங்காம இருப்பியா? ஓ சர்ப்ரைஸ். இது கொஞ்சம் மேல கட்ட. இல்ல ரோகிணி, எனக்கு கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ்லாம் பார்க்கணும். வேலையை முடிக்கணும். வேலை பாரு. சரிப்பா. ரவி, என்ன பண்றது? மனுஷனா இருந்தாலும் பலூனா இருந்தாலும் ஓவர் பிரஷர் என்ன வெடிக்க தான் பசியும். பாத்துக்கிறேன். அதை கூட கட்ட. ரோகிணி, முத்து எங்க? வெளிய டெக்கரேஷன் வேலையில பாத்துட்டு இருக்க. கேக்குறேன், ஒரே டென்ஷனா வேற இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பேசுறம்மா. கிரிஷ், சொல்லுடா. பாட்டி எங்க? அம்மா, பாட்டி இருக்க. நல்லா இருக்கேன். எப்பமா ஊருக்கு வருவ? வரேன்டா. ஆமாமா, முன்னாடி எல்லாம் நான் 50 தான் வாங்குவேன். இப்ப நல்ல உன்னை பாக்கணுமா? வரேன்டா. ஓகே பாய். ஏதோ செல்லலாம் சொல்லிட்டு இருந்த. என் ஃப்ரெண்டு, அவ பேரு செல்லம்மா. நாங்க எல்லாருமே சும்மா செல்லம்மா செல்லன்னு கூப்பிடுவோம். செல்லன்னு நீ என்ன? நோட்டா அம்மானு கூப்பிடுவான். அதான் மாம்சன் கூப்பிடுறிய. இங்க பாரு, ஒரு மோதிரமாச்சும் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வேணாம். எதுக்கு தேவையில்லாத செலவு? எல்லாருமே ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. இப்ப நம்ம எதுவுமே செய்யாம இருக்க முடியாதுல்ல.
ரவி இந்த மொபைல் மாடல் எப்படி இருக்குன்னு பாரு. ஐயா ஏன் இந்த மொபைல் நல்லா தானே இருக்கு? ஏய் எனக்கு இல்லடா, பாட்டிக்கு பர்த்டே வருது. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுப்பா. அத ட்ரை பண்ணாம நம்ம சொல்ல கூடாதுப்பா. ஊருக்கு போனப்பவே பார்த்தேன், உன் பாட்டி நிறைய சீரியல்ஸ் பாக்குறாங்க. இந்த சரி ஓகே, உன் விருப்பம் வாங்கி கொடு. சரி நீ என்னப்ப போறியா? ஆமா, கேக்க பேக் பண்ண போறேன். உன் பாட்டிக்கு கேக்ல சுகர் பேஷண்ட்லாம் கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு கேக். ஓ ஹோட்டல்ல வயசானவங்க கேக் வாங்க வந்தா இதுல சுகர் ரெடி பண்ணணும். சரி ஓகே, நீ கேக் செஞ்சிரு, நான் மொபைல்ல இப்பவே ஆர்டர். என்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என் பேர பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்னன்னு நீங்களே சொல்லிருக்குமா? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி லீவு எப்படி போகுது?